வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் எங்களுக்கு காலையில் இன்ஃபார்ம் வந்துச்சு, இதுபோல் இந்த ஒரு டாகு ஸ்கின் ப்ராப்ளத்தால் அவதிப்படுதுன்னு. உடனே வந்து இந்த கட்டடத்துக்குள்ளே வச்சு அந்த டாகை லாக் பண்ணிட்டோம். இப்போ அவன் இங்கே தான் இருக்கான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் ஸ்கின் ப்ராப்ளத்தால் ஒரு நாய் ரொம்ப கஷ்டப்படுது, கால் தாங்கி தாங்கி நடக்குது, கத்திக்கிட்டே இருக்குது, ரோட்டில் ஓடுறதுனால வண்டியில் அடிபட்டுரும், மெயின் ரோடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார், இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் இங்கே இருக்கிற தன்னார்வலர்கிட்டலாம் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு பார்த்தேன். எல்லாரும் ரெஸ்கியூவில் கொஞ்சம் பிஸியாக இருந்தங்காட்டி யாரும் வரல. அப்புறம் நம்ம 2-3 டைம் அது மாதிரி அவர் ஹெல்ப் கேட்டுட்டார், அப்படி காட்டுங்கக்கா. அதனால் திருப்பி அவருக்கு ஏதாவது அந்த குட்டியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றனால வேகமாக நாமளே கடையை பூட்டிட்டு இங்கே வந்துட்டோம். கொஞ்சம் வில்லேஜ் தான், அவுட்டரில் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. அந்த நாயை கூப்பிட்டதுமே அது எதோ சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு ஃப்ரெண்ட்லியாக வந்துச்சு. வந்ததும் அதை கூப்பிட்டு நம்ம கேட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணியாச்சு. ஆட்டோ டிரைவருக்கு ஃபோன் பண்ண பார்த்தா அவர் ஏற்கனவே பல்லடத்துலேருந்து ஒரு ரெஸ்கியூ வந்துருச்சு. அது நம்ம ஒரு டாக் அடிபட்டு இடுப்பில் அடிபட்டு 3 நாளாக தண்ணிக்குள்ளேயே இருந்திருக்கு. இப்போ ஜுரம் வேறு அதுக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு பெட்டில் அவர் பார்த்து அதை வண்டியில் எடுத்து போட்டு வந்து பல்லட லிமிட் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். அங்கே இருந்து ட்ரஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு அவருக்கு ஆட்டோ கேட்டிருந்தார். நம்ம ஆட்டோ சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். இப்போ ஆட்டோக்கார் வந்து எடுத்துகிட்டு அந்த குட்டியை கொண்டு போய் ட்ரெஸ்ஸில் விட்டுட்டார். அதே ஆட்டோக்கார் நம்ம இங்கேயே வர சொல்லியிருக்கோம். வந்துட்டுருக்காரு. வந்தது இப்போ இந்த நாய்க்குட்டியை எடுத்து கொண்டு போய் நம்ம ட்ரஸ்ட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். தயவு செய்து தன்னார்வலர்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு நாய்களை பார்த்தீங்கன்னா தகவலாவது கொடுத்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், புண்ணியமாக போகும். கவர்மெண்ட்டே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இதுபோல் பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு தனி ஷெல்டர், டாக் ஹாஸ்டல் அந்த மாதிரி கொஞ்சம் தயவு செய்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ரொம்ப கஷ்டப்படுறது, சாப்பாட்டுக்கு, உணவுக்கு, தங்குற இடத்துக்கு, நோய் வந்தால் பாதிக்கிறது, எல்லாத்துக்குமே கஷ்டப்படுது. தயவு செய்து அரசு இது மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது மேலே ஒரு கவனம் செலுத்தணுன்ற தாழ்மையாக வேண்டிக்கிறேன். நன்றி.